ஓம் சாந்தி 5/3/2004 அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளியின் டைட்டில்: பலவீனமான சமஸ்காரங்களுக்கு ஈமச்சடங்கு செய்து முடித்து உண்மையான ஹோலி பண்டிகை கொண்டாடுங்கள், அப்போதுதான் உலக மாற்றம் உண்டாகும். இன்று பாப்தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள செல்லமான ராஜா குழந்தைகளை பார்க்கின்றார். இந்த பரமாத்மாவின் செல்லம் கோடியில் ஒருவராக இருக்கின்ற உங்களை போன்ற ஸ்ரேஷ்ட ஆத்மாக்களுக்குத்தான் பிராப்தியாகிறது. ஒவ்வொரு குழந்தையினுடைய 3 ராஜ சிம்மாசனத்தை பார்க்கின்றார். இந்த 3 சிம்மாசனங்களும் முழு கல்பத்தில் இந்த சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் பிராப்தியாகிறது. 3 சிம்மாசனங்களும் தெரிகின்றதா? ஒன்று இந்த பிருகுட்டி என்னும் சிம்மாசனம், இதில் ஆத்மா ஜொலித்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது சிம்மாசனம் பரமாத்மாவின் மனம் என்னும் சிம்மாசனம், மன சிம்மாசனத்தின் அதிகாரிகள்தானே. மூன்றாவது வருங்கால உலக சிம்மாசனம். மன சிம்மாசன அதிகாரி ஆவதன் மூலம் மற்றெல்லாவற்றையும் காட்டிலும் பாக்கியவானாகிவிட்டீர்கள். இந்த பரமாத்மாவின் மனசிம்மாசனம் பாக்கியசாலி குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் பிராப்தியாகிறது. வருங்கால உலக சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தை அடையத்தான் போகிறீர்கள். ஆனால் அதிகாரியாக யார் ஆகிறீர்கள்? இந்த சமயத்தில் யார் சுயராஜ்ய அதிகாரியாகிறார்களோ அவர்கள்தான். சுயராஜ்யம் இல்லையேல் விஸ்வராஜ்யமும் இல்லை. ஏனென்றால் இந்த சமயத்தில் சுயராஜ்ய அதிகாரி ஆவதன் மூலமாகவே விஸ்வராஜ்யமும் பிராப்தியாகிறது. விஸ்வராஜ்யத்திற்கு அவசியமான சமஸ்காரம் இப்போதுதான் தயாராகின்றது. ஆதலால் ஒவ்வொருவரும் தன்னை சுயராஜ்ய அதிகாரி என்று அனுபவம் செய்கிறீர்களா? வருங்கால ராஜ்யத்தின் மகிமையை பற்றி அறிவீர்களா? ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம், சட்டம் மற்றும் ஒழுங்கு, சுகம், சாந்தி மற்றும் அனைத்து செல்வங்களும் நிறைந்த ராஜ்யம் நினைவுக்கு வருகிறதா? எத்தனை முறை என்று ஞாபகம் இருக்கிறதா? தெளிவாக நினைவுக்கு வருகிறதா? அல்லது நினைத்து பார்த்தால்தான் ஞாபகத்துக்கு வருகிறதா? நேற்று ராஜ்யம் செய்தீர்கள், நாளை ராஜ்யம் செய்ய போகிறீர்கள். இப்படி தெளிவாக நினைவு இருக்கிறதா? இப்படி தெளிவான நினைவு யாருக்கு வருமென்றால், யார் இப்போது சதா சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கின்றாரோ அந்த ஆத்மாவுக்குத்தான். அப்படியானால் சுயராஜ்ய அதிகாரியா, சதா அதிகாரியா, அல்லது சில சமயங்களில் அவ்வப்போது அதிகாரியா? என்ன சொல்கிறீர்கள்? சதா சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கின்றீர்களா? இப்போது டபுள் ஃபாரினர்ஸ் வந்திருக்கிறார்கள் அல்லவா? நீங்கள் சதா சுயராஜ்ய அதிகாரிகளா? பாண்டவர்கள் எப்படி? சதாவா? சதா என்ற வார்த்தைக்கு பதில் வேண்டும் என்று கேட்கின்றேன். ஏன்? இந்த ஒரு ஜென்மத்தில் இது மிக குறைவான சமயமுள்ள ஜென்மம்தானே. ஆகவே இந்த குறுகிய கால ஜென்மத்திலேயே சதா சுயராஜ்ய அதிகாரியாக ஆகவில்லை என்றால் 21 ஜென்மத்திற்கு எப்படி சதா சுயராஜ்யம் அடைய முடியும்? 21 ஜென்மத்திற்கு ராஜ்ய அதிகாரி ஆக வேண்டுமா, அல்லது எப்போதாவது கொஞ்ச காலம் செய்தால் போதுமா? இது சம்மதம். சதா ஆக வேண்டுமா? சதா கழுத்தையாவது அசைக்கலாமே. நல்லது. 21 ஜென்மத்திற்கு ராஜ்ய அதிகாரி ஆக வேண்டும். ராஜ்ய அதிகாரி என்றால் ராயல் ஃபேமிலியிலும் கூட ராஜ்ய அதிகாரி, கொஞ்சம் சிம்மாசனத்திலும் அமருவீர்கள் தானே. ஆனால் அங்கு எவ்வளவு சிம்மாசனத்தின் அதிகார உரிமையோ அவ்வளவு ராஜ குடும்பத்தினருக்கும் கூட இருக்கிறது. அவர்களையும் ராஜ்ய அதிகாரி என்று சொல்வோம் அல்லவா? ஆனால் கணக்கு இப்போதைய சம்பந்தத்தின் தொடர்புடையதாக இருக்கிறது. இப்போது சில சமயம் என்றால் அங்கேயும் கூட சில சமயம்தான். இப்போது சதா என்றால் அங்கேயும் சதா. ஆதலால் பாப்தாதாவிடமிருந்து சம்பூர்ண அதிகாரம் பெற வேண்டும். அதாவது நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் முழுமையான 21 ஜென்ம ராஜ்ய அதிகாரி ஆக வேண்டும். அப்படியானால் டபுள் ஃபாரினர்ஸ் முழு அதிகாரம் அடையக்கூடியவர்களா, அல்லது பாதி அல்லது கொஞ்சம்? என்ன,
முழு அதிகாரம் பெற வேண்டுமா? முழுமையாக, ஒரு ஜென்மம் கூட குறையக்கூடாது. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டியிருக்கும்? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சம்பூர்ண அதிகாரியாக ஆக்குகிறார். ஆகிவிட்டீர்கள் அல்லவா? உறுதியா ஆவோமா அல்லது ஆக மாட்டோமா என்பது கேள்வியாகிவிட்டீர்களா? அல்லது சில சமயம் ஆவோமா மாட்டோமா என்று கேள்வி எழுகிறதா? ஆகத்தான் வேண்டும், சரிதானே? யார் ஆகத்தான் வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். ஆகத்தான் வேண்டுமல்லவா? நல்லது. நீங்கள் எல்லோரும் எந்த மாலையின் மணியாகப் போகிறீர்கள்? 108. இங்கே எத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறீர்கள்? இவர்கள் எல்லாரும் 108இல் வர வேண்டுமா? இங்கே 1800 பேர் இருக்கிறார்கள். அப்படியானால் 108 மணி மாலையை பெரிதாக்கவா? நல்லது. 16,000 நன்றாகவே இல்லை. 16,000இல் போவீர்களா என்ன? போக மாட்டீர்கள் தானே? இந்த நிச்சயம் உறுதியாக இருக்கிறது. இப்படி அனுபவம் இருக்கிறது. நாங்கள் ஆகவில்லையேல் என்றால் வேறு யாரால் ஆக முடியும்? இப்படிப்பட்ட நஷா இருக்கிறதா? நீங்கள் ஆகவில்லையேல் வேறு யாரும் ஆக மாட்டார்கள், இல்லையா? நீங்கள் தான் ஆகப் போகிறீர்கள் அல்லவா? சொல்லுங்கள், நீங்கள் தான் ஆகப் போகிறீர்கள் அல்லவா? பாண்டவர்கள், நீங்கள் தான் ஆகப் போகிறீர்களா? நல்லது. பின்னால் இருப்பவர்கள் நீங்களும் ஆகப் போகிறீர்கள். உங்களுடைய கண்ணாடியில் பார்த்தீர்களா? சாட்சாத்காரம் செய்திருக்கிறீர்களா? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நிச்சயத்தை பார்த்து பலியாகி விடுகிறார். வா, ஒவ்வொரு குழந்தையும் வா வா, தகுதிக்குரியவர்கள் தானே? ஆஹா ஆஹா என்று கூறலாமா? ஏன் ஏன் என்ற கேள்விக்குறை இல்லைதானே? அவ்வப்போது கேள்விக்குறியாகி விடுகிறதா இல்லையா? ஒன்று ஒய், மற்றொன்று ஹாய், மூன்றாவது க்ரை. ஆகவே நீங்கள் வாஹ் வாஹ்காரர்கள் தானே? பாப்தாதாவிற்கு டபுள் ஃபாரினர்ஸ் பற்றி பெருமையாக இருக்கிறது. ஏன்? பாரதவாசிகளோ பாபாவை பாரதத்தில் அழைத்து விட்டார்கள். ஆனால் டபுள் ஃபாரினர்ஸ் பற்றி எதற்காக பெருமை என்றால், பாப்தாதாவை டபுள் ஃபாரினர்ஸ் தங்களுடைய உண்மையான அன்பு எனும் கயிற்றால் கட்டி போட்டு விட்டார்கள். மெஜாரிட்டி உண்மையானவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் மறைக்கவும் செய்கிறார்கள். அதனால் மெஜாரிட்டி தனது பலவீனத்தை உண்மையாக பாபாவிடம் கூறிவிடுகிறார்கள். அதனால் பாபாவிற்கு எல்லாவற்றிலும் சிறந்த பொருளாக இருப்பது உண்மைதான். ஆகவேதான் பக்தியில் உண்மையே கடவுள் என்கிறார்கள். எல்லாவற்றிலும் பிரியமான பொருள் உண்மை. ஏனெனில் எங்கே உண்மை இருக்கிறதோ அங்கு சுத்தமும் இருக்கும், கிளீன் மற்றும் கிளியராக இருக்கும். ஆகவேதான் பாப்தாதாவை டபுள் ஃபாரினர்ஸ்களிடம் இருக்கும் உண்மையான அன்பு எனும் கயிறு இழுக்கிறது. சிலரிடம் கொஞ்சம் கலப்படம் இருக்கிறது. ஆனால் டபுள் ஃபாரினர்ஸ் தங்களிடம் உள்ள இந்த விசேஷத்தை ஒருபோதும் கைவிடக்கூடாது. அதாவது எது? உண்மையை. சத்தியத்தின் சக்தி ஒரு லிஃப்ட் செய்யும் வேலையை செய்கிறது. எல்லோருக்கும் உண்மை பிரியமானதாக இருக்கிறதல்லவா? பாண்டவர்களுக்கு பிரியமானதாக இருக்கிறதா? எப்படியோ இது மதுபன் வாசிகளுக்கு பிரியமானதாக இருக்கிறது. ஆங்காங்கே பொறுப்பிலுள்ள மதுபன் வாசிகள் கையை உயர்த்துங்கள். தாதி, இவர்களை புஜங்கள் என்று கூறுகிறார்கள். இப்போது மதுபன், சாந்திவன் எல்லோரும் கையை உயர்த்துங்கள். நன்றாக தூக்கி உயர்த்துங்கள். மதுபன் வாசிகளுக்கு உண்மை பிரியமானதாக இருக்கிறதா? யாரிடம் உண்மை இருக்கிறதோ அவருக்கு பாபாவை நினைவு செய்வது மிகவும் சகஜமாக இருக்கும். ஏன்? பாபாவும் சத்தியமானவர்தானே. ஆகவே சத்தியமான பாபாவின் நினைவு சத்தியமானவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சீக்கிரம் வந்து விடுகிறது. கஷ்டப்பட்டு முயற்சி செய்ய வேண்டியதில்லை. ஒருவேளை இப்போதும் கூட நினைவு கஷ்டமானதாக இருந்தால் ஏதாவது ஒரு சூட்சும சங்கல்பத்தில், சொப்பனத்தில் கொஞ்சம் உண்மையின் குறை இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். எங்கே உண்மை இருக்கிறதோ அங்கே சங்கல்பம் செய்தவுடன் பாபா ஆஜராகி விடுகிறார். ஆகவேதான் பாப்தாதாவிற்கு உண்மை மிகவும் பிரியமானதாக இருக்கிறது. ஆதலால் பாப்தாதா எல்லா குழந்தைகளுக்கும் ஜாடையாக என்ன சொல்கிறார் என்றால், 21 ஜென்மத்திற்கும் முழுமையான ஆஸ்தி அடைய வேண்டுமானால் இப்போது சுயராஜ்யத்தை சோதித்து பாருங்கள் என்பதுதான். இப்போது சுயராஜ்ய அதிகாரியாவது எவ்வளவு எப்படி ஆகிறோமோ அவ்வளவு அதிகாரம்தான் பிராப்தியாகும். ஆதலால் சோதியுங்கள். எப்பேற்பட்ட மகிமை இருக்கிறது என்றால், ஒரு ராஜ்யம் என்றால் ஒரே ராஜ்யம்தான் இருக்கும், 2 அல்ல. அப்படியானால் தற்போது சுயராஜ்ய ஸ்திதியில் சதா ஒரு ராஜ்யம் இருக்கிறதா?
சுயராஜ்யம் இருக்கிறதா அல்லது சில சமயம் பரராஜ்யமாகவும் ஆகிவிடுகிறதா? எப்போதாவது மாயையின் ராஜ்யம் ஒருவேளை இருந்தால் பரராஜ்யம் என்று சொல்வீர்களா அல்லது சுயராஜ்யம் என்று சொல்வீர்களா? ஆகவே சதா ஒரு ராஜ்யம். மாயைக்கு அடிமையாகி விடுவதில்லை இல்லையா? சில நேரங்களில் மாயைக்கு, சில நேரம் சுயத்திற்கு. இதன் மூலம் முழு ஆஸ்தியும் இப்போது அடைந்து கொண்டிருக்கிறீர்களா? அடையவில்லை. அடைந்து கொண்டிருக்கிறோம் என்றால் சதா ஒரு ராஜ்யம் இருக்கிறதா என சோதித்து பாருங்கள். ஒரு தர்மம், தர்மம் என்றால் தாரணை. அப்படியானால் விசேஷ தாரணை எது? பவித்ரதா. ஒரு தர்மம் இருக்கிறது என்பதன் பொருள் சங்கல்பம் சொப்பனத்திலும் பவித்திரமாக இருக்கிறதா? சங்கல்பத்திலும் சொப்பனத்திலும் ஒருவேளை அபவித்ரதாவின் நிழல் படிந்திருந்தால் என்ன சொல்வீர்கள்? ஒரு தர்மம் என்றா? பவித்ரதா சம்பூர்ணமாக இருக்கின்றதா? சோதித்து பாருங்கள். ஏன் இல்லை? நேரம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் சுய வேகம் ஒருவேளை மெதுவாக சென்று கொண்டிருந்தால் குறைந்த நேரத்தில் லட்சியத்தை சென்றடைந்து விட முடியாதல்லவா? ஆதலால் அடிக்கடி சோதியுங்கள். ஒரு ராஜ்யம் இருக்கிறதா? ஒரு தர்மம் இருக்கிறதா? சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா? அல்லது மாயை தனது அதிகாரத்தை செலுத்துகிறதா? பரமாத்மாவின் குழந்தைகள் சட்டம் ஒழுங்குப்படி நடப்பவர்கள், மாயையின் சட்ட ஒழுங்கு பிரகாரம் அல்ல. ஆதலால் சோதியுங்கள். வருங்கால சமஸ்காரம் இப்பொழுதே தெரியட்டும். ஏனென்றால் அந்த சமஸ்காரத்தை இப்போதுதான் நிரப்ப வேண்டும். அங்கு சென்ற பிறகு நிரப்புவதல்ல. இங்கேயேதான் நிரப்ப வேண்டும். சுகம் இருக்கிறதா? சாந்தி இருக்கிறதா? அனைத்து செல்வங்களும் உடையவர்களாக இருக்கின்றீர்களா? சுகம் இப்போது சாதனங்களில் ஆதாரப்பட்டதாக இல்லை அல்லவா? நிரந்தர சாந்தி, அதாவது அகண்ட சாந்தி இருக்கிறதா? குறையுடையதாக இல்லை அல்லவா? ஏனெனில் சத்யுக ராஜ்யத்தின் மகிமை எது? அகண்ட சாந்தி, அட்டல் சாந்தி மற்றும் சம்பன்னம். சம்பத்தியால் என்ன நடக்கும்? சம்பன்னதா வரும். சர்வ சம்பத்தி இருக்கிறதா? சம்பத்தி, ஞானம், குணம், சக்திகள். சம்பத்தி இருக்கிறது என்பதன் அடையாளம் என்ன? ஒரு கால் நான் சம்பத்தியில் சம்பன்னமாக இருக்கிறேன் என்பதன் அடையாளம் எது? திருப்தி. எல்லா பிராப்திகளுக்கும் ஆதாரம் சந்துஷ்டதா. அதிருப்தி அப்பிராப்தியின் சாதனம். ஆகவே சோதியுங்கள். ஏதாவது ஒரு விசேஷத்தில் கூட குறை இருக்கக்கூடாது. ஆகவே இந்த மாதிரியாக சோதித்து பார்க்கிறீர்களா? செய்கிறீர்களா? உங்களது முழு வாழ்க்கையையும் இப்போதைய சமஸ்காரத்தின் மூலம் உருவாக்க வேண்டும். தற்போதைய சமஸ்காரம்தான் வருங்காலத்தில் இருக்கும். ஆகவே நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் யார்? விஸ்வ பரிவர்த்தக் தானே? அதாவது உலக மாற்றம் செய்பவர்கள்தானே? அவ்வாறானால் உலக மாற்றத்திற்கு முன்பாக சுய மாற்றம் செய்ய வேண்டும். ஆதலால் எல்லோரும் இந்த சமஸ்காரம் தன்னிடம் உள்ளதா என்பதை சோதியுங்கள். இதன் ஆதாரத்தில் நான் 108 மணி மாலையில் இருக்கிறேன் அல்லது முன்பினாக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சோதனை ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடியில் தன்னுடைய தற்போதைய மற்றும் வருங்காலத்தை பாருங்கள். பார்க்க முடியுமா? இப்போது ஹோலி கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஹோலி கொண்டாட வந்திருக்கிறீர்கள், நல்லது. ஹோலியினுடைய அர்த்தம் என்னவென்று வர்ணனை செய்யப்பட்டதல்லவா? ஆதலால் பாப்தாதா இன்று விசேஷமாக டபுள் ஃபாரினர்ஸ்க்கு கூறுவது என்னவென்றால், மதுபன் வாசிகள் உடன் இருக்கிறார்கள். இது மிகவும் நல்லது. மதுபன் வாசிகளுக்கும் சேர்த்து கூறுகிறோம். யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ, பாம்பேயிலிருந்து வந்திருந்தாலும் சரி, டெல்லியிலிருந்து வந்திருந்தாலும் சரி, இப்போது நீங்கள் மதுபன் வாசிகள்தான். டபுள் ஃபாரினர்ஸ் கூட இந்த சமயத்தில் எதை சார்ந்தவர்கள்? மதுபன் நிவாசிகள் தானே. மதுபன் நிவாசியாக ஆவது நன்றாக இருக்கிறதல்லவா? ஆகவே எல்லா குழந்தைகளுக்கும் இங்கே எதிரே அமர்ந்திருப்பவர்களாயினும் சரி, அல்லது நாலா பக்கமும் தங்கள் தங்கள் ஸ்தானங்களில் அமர்ந்திருந்து கேட்பவர்களாயினும் சரி, பாப்தாதா ஒரு பரிவர்த்தனையை விரும்புகிறார். ஒருவேளை உங்களுக்கு தைரியம் இருந்தால் பாப்தாதா கூறுவார், தைரியம் இருக்கிறதா? செய்ய வேண்டியதிருக்கும், செய்ய வேண்டும். கையை உயர்த்திவிட்டால் மட்டும் போதாது. கையை உயர்த்தியது நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் மனதின் கையை உயர்த்த வேண்டும். இன்றைக்கு வெறும் கையை மட்டும் உயர்த்தக்கூடாது.
மனம் என்னும் கையை உயர்த்த வேண்டும். டபுள் ஃபாரினர்ஸ் அருகாமையில் அமர்ந்திருக்கிறார்கள் அல்லவா? பக்கத்தில் இருப்பவர்களுக்கு மனதில் உள்ளதை கூறலாம். பார்க்கும்போது மெஜாரிட்டி எல்லாருக்கும் பாப்தாதாவிடமிருந்து சேவையில் மிக நல்ல அன்பு இருக்கிறது. தந்தையின் அன்பு இல்லாமல் இருக்கவும் முடியாது, மேலும் சேவை செய்யாமல் இருக்கவும் முடியாது. இப்படி மெஜாரிட்டிக்கான சர்டிஃபிகேட் சரியாக இருக்கிறது. பாப்தாதா நாலா பக்கமும் பார்க்கின்றார். ஆனால் வந்துவிட்டது. மெஜாரிட்டியிடமிருந்து இதே சப்தம்தான் வருகிறது. அதாவது ஏதாவது ஒரு சமஸ்காரம் பழையது, விரும்புவதில்லை என்றாலும் பழைய சமஸ்காரம் இன்று வரையிலும் கூட ஆக்கர்ஷித்து வருகிறது. எனவே இப்போது நீங்கள் ஹோலி கொண்டாட வந்தீர்களோ, எப்போது நீங்கள் ஹோலி கொண்டாட வந்தீர்களோ அப்போது ஹோலியின் அர்த்தம் என்ன? கடந்துவிட்டது என்பதுதான். ஹோலி என்றால் முடிந்துவிட்டது. எந்த ஒரு பழைய சமஸ்காரம் அது 5% இருந்தாலும் 10%, 50% அல்லது எவ்வளவு இருந்தாலும், குறைந்தபட்சம் 5% இருந்தாலும் இன்று அந்த சமஸ்காரத்தை பஷ்பமாக்கி விடுங்கள். எல்லோருக்கும் எந்த ஒரு சமஸ்காரம் தன்னை அவ்வப்போது தொந்தரவு செய்கிறது என்று கருதுகிறீர்களோ அதை பஷ்பமாக்கி விடுங்கள். ஒவ்வொருவரும் கருதுகிறீர்கள் தானே? ஹோலி 2 விதம். ஒன்று பஸ்பமாக்குவது, இரண்டாவது வர்ணம் பூசிக்கொள்வது. மேலும் ஹோலி என்பதன் பொருள் கடந்துவிட்டது என்பது. ஆகவே பாப்தாதா என்ன விரும்புகின்றார் என்றால், இன்று அப்படி எந்த ஒரு சமஸ்காரம் தங்கியிருக்கிறதோ இதன் காரணமாக உலக மாற்றம் நடக்காமல் இருக்கிறது. ஆகவே இன்று அந்த பலவீனமான சமஸ்காரத்தை பஸ்பம் செய்ய வேண்டும். அதாவது அதற்கு ஈமக்கிரியை செய்துவிட வேண்டும். எரிப்பதற்கும் கூட ஈமச்சடங்கு என்று கூறுகிறார்கள் அல்லவா? எப்போது மனிதன் இறந்து விடுகிறானோ அந்திம கிரியை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதாவது சதா காலத்திற்கும் முடித்துவிட வேண்டும் என்பதாகும். அப்படியானால் இன்று சமஸ்காரத்துக்கும் ஈமச்சடங்கு செய்ய முடியுமா? நீங்கள் கூறுகின்றீர்கள், அந்த சமஸ்காரம் வரவேண்டாம் என்றுதான் நினைக்கிறோம், என்றாலும் வந்து விடுகிறது, என்ன செய்வது? இப்படி நினைக்கிறீர்களா? நல்லது, வந்து விடுகிறது தவறுதலாக. சரி, ஒரு கால் வேறு யாருக்கோ கொடுக்க வேண்டிய பொருள் உங்களிடம் தவறுதலாக வந்து விட்டதென்றால் என்ன செய்கிறீர்கள்? அதை பத்திரமாக அலமாரியில் வைத்து விடலாம் என்று வைத்து விடுகிறீர்களா? சரி, அப்படி வந்து விட்டாலும் மனதில் வைக்கக்கூடாது. ஏனெனில் மனதில் பாபா அமர்ந்திருக்கிறார் அல்லவா? பாபாவுக்கு பக்கத்தில் அந்த சமஸ்காரத்தையும் வைத்தால் நன்றாக இருக்குமா? இருக்காதில்லையா? ஆதலால் ஒருவேளை தவறுதலாக வந்தாலும் மனதில் கூறுங்கள், பாபா பாபா, போதும், முடிந்துவிடும், முற்றுப்புள்ளி இடப்பட்டுவிடும். பாபா யார்? பிந்தி. ஆகவே ஃபுல் ஸ்டாப் ஆகிவிடும். தனது மனதில் வைத்துக்கொண்டு பெயரளவில் பாபா எடுத்துக்கொள்ளுங்களேன், பாபா எடுத்துக்கொள்ளுங்களேன் என்று சொன்னால் எப்படி எடுத்துக்கொள்வார்? உங்களுடைய பொருளை எப்படி வாங்குவார்? முதலில் அது உங்களுடையது அல்ல என்று கருதுங்கள், அப்போது எடுத்துக்கொள்வேன். இன்னொருவருடைய பொருளை சும்மா சொன்ன உடனேயே வாங்கிவிடுவேனா? அப்படியானால் என்ன செய்ய போகிறீர்கள்? ஹோலி கொண்டாடலாமா? சரி, யார் திட எண்ணம் கொள்கிறீர்கள்? சரி, நீங்கள் அடிக்கடி வெளியேற்றிவிட்டால் வெளியேறிவிடும், உள்ளே வைத்து கொள்ளக்கூடாது. என்ன செய்வது? வெளியேற மாட்டேன் என்கிறது. இது சரியாகாது, வெளியேறியே தீரும். ஆகவே திட சங்கல்பம் செய்வீர்களா? யார் செய்வார்களோ அவர்கள் இப்போது கையை உயர்த்துங்கள். மனப்பூர்வமாக கையை உயர்த்த வேண்டும், வெளிப்படையாக கை உயர்த்தக்கூடாது. இவர்கள் கை உயர்த்தவில்லை, மிக நல்லது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன நடக்கிறது என்றால், ஒரு பக்கம் அட்வான்ஸ் பார்ட்டி பாப்தாதாவிடம் அடிக்கடி கேட்கிறார்கள், எதுவரை என்று. இரண்டாவது, பிரகிருத்தியும் இப்பொழுது பரிவர்த்தனை செய்யுங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கிறது. பிரம்ம பாபாவும் எப்போது பரந்தாமத்தின் வாசலை திறப்பீர்கள் என்று கேட்கின்றார். கூடவே செல்ல வேண்டுமல்லவா? பின்தங்கிவிடக்கூடாதல்லவா? கூடவே வருவீர்கள் இல்லையா? கூடவே கதவையும் திறக்க வேண்டும். வேண்டுமானால் சாவி கொண்டு பிரம்மா பாபா திறப்பார். ஆனால் கூடவே நீங்களும் இருப்பீர்கள் இல்லையா? ஆகவே இப்போது மாற்றம் செய்யுங்கள். போதும், கொண்டு வர வேண்டாம்.
போதும், கொண்டு வரவே வேண்டாம், பழைய சமஸ்காரத்தை கொண்டு வர வேண்டாம்ங்கிறாரு பாபா. என்னுடைய பொருள் அல்ல, வேறொருவருடைய பொருளை ஏன் வைத்திருக்க வேண்டும்? இது ராவணனுடைய பொருள் இல்லையா? வேறொருவருடைய பொருள் இல்லையா? ஏன் வைத்திருக்க வேண்டும்? மற்றவருடைய பொருளை வைத்திருப்பார்களா என்ன? அப்படியானால் இது யாருடையது? ராவணனுடையது தானே. அவருடைய பொருளை நீங்கள் ஏன் வைத்திருக்கிறீர்கள்? வைத்திருக்கலாமா? வைத்திருக்க கூடாதல்லவா? உறுதிதானே? நல்லது. ஆகவே வர்ணத்தின் ஹோலி தாராளமாக கொண்டாடலாம். வர்ணம் அப்படின்னா குணங்கள். ஆனால் முதலில் இந்த ஹோலி, அதாவது பழைய சமஸ்காரத்தை சம்ஹாரம் செய்ய வேண்டும். இந்த பழைய சமஸ்கார சம்ஹாரத்தின் ஹோலியினை கொண்டாட வேண்டும். பிறகு தெரியும், உங்களுக்கு தெரியும் உங்களுடைய மகிமை என்ன? மெர்சிஃபுல். அப்படி இருக்கிறீர்களா? நீங்கள் கருணையுள்ள தேவதைகள் தானே, சரிதானா? அப்படியானால் இரக்கம் வரவில்லையா? உங்களுடைய சகோதர சகோதரிகள் எவ்வளவு துன்பத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய துக்கத்தை பார்த்து உங்களுக்கு இரக்கம் வரவில்லையா? வருகிறதா இரக்கம்? அப்படியானால் சமஸ்காரத்தை மாற்றுங்கள், உலகம் மாறிவிடும். எதுவரை சமஸ்காரம் மாறவில்லையோ அதுவரை உலகம் மாற முடியாது. அப்படியானால் என்ன செய்ய போகிறீர்கள்? இன்று நல்ல செய்தி கிடைத்தது, எல்லோரும் திருஷ்டி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நல்ல விஷயம்தான். பாப்தாதாவோ குழந்தைகளின் கட்டளையை நிறைவேற்றுபவர். ஆனால் என்ற வார்த்தையை கேட்டு சிரிக்கின்றனர். தாராளமாக சிரியுங்கள். திருஷ்டிக்காக என்ன சொல்கிறார்கள்? திருஷ்டி மூலம் சிருஷ்டி மாறுகிறது. ஆகவே இன்றைய திருஷ்டி மூலமாக சிருஷ்டியை பரிவர்த்தனை செய்யத்தான் வேண்டும். ஏனென்றால் பாப்தாதா பார்க்கிறார், சம்பன்னதா மற்றும் என்னென்ன பிராப்தி இருக்கிறதோ இதற்கு வெகு கால அபியாசம் தேவை. தேவைப்படும் சமயத்தில் கிடைத்துவிடும் என்று சொல்ல முடியாது. வெகுகால ராஜ்ய பாக்கியம் அடைய வேண்டுமென்றால் சம்பன்னமும் வெகு காலத்தியதாக இருக்க வேண்டும். சரிதானே? டபுள் ஃபாரினர்ஸ் மகிழ்ச்சிதானே? நல்லது. இந்த முறை சாந்திவன் எல்லையற்ற வீட்டில் இருக்கிறீர்கள் அல்லவா? பாருங்கள், ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் அதனதன் லாபம் இருக்கிறது. மேலே இருப்பதன் லாபம் அதனுடையது, சாந்திவன் லாபம் இதனுடையது. இங்கு பரிவாரத்திற்கு சமீபத்தில் இருக்கிறீர்கள், தாதிகளுக்கு சமீபமாக இருக்கிறீர்கள். ஆனால் அங்கு பாப்தாதாவின் கர்ம பூமி சமீபமாக இருக்கிறது. ஆனால் நன்றாக இருக்கிறதா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் நினைவு வருகிறது. பாப்தாதாவிற்கு குஷியாக இருக்கிறது. அதாவது ஒரே நேரத்தில் ஃபாரினர்ஸின் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஒரே சமயத்தில் எண்ணிக்கை அதிகமானதன் காரணமாக மேலே இருப்பதற்கு இடமில்லை என்றாலும் எண்ணிக்கை அதிகமாவது மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தானே. மேலும் ஒரே சமயத்தில் இத்தனை பேர் கூடவே தங்கியிருப்பது இதுவும் கூட ஒரு அனுபவம் தானே. மேலும் எல்லாவற்றையும் விட மதுபன் வாசிகள் டபுள் ஃபாரினர்ஸ்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனெனில் டபுள் ஃபாரினர்ஸ் ஒரே சமயத்தில் விசேஷமாக மதுபன் வாசிகளுக்கு சான்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். மதுபன் வாசிகள் கைத்தட்டுங்கள், பாருங்கள். மதுபன் வாசிகள் எவ்வளவு குஷியாக இருக்கிறார்கள். இல்லை என்றால் மதுபன் வாசிகளுக்கு முழு சீசனிலும் சான்ஸ் எங்கே கிடைக்கிறது? டபுள் ஃபாரினர்ஸ் சான்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே தான் நன்றி தெரிவிக்கின்றனர். நல்லது. டபுள் ஃபாரினர்ஸின் சேவை பற்றிய நிகழ்ச்சி அறிந்து கொண்டோம். நல்ல நிகழ்ச்சி செய்திருக்கிறார்கள். யாரெல்லாம் நிகழ்ச்சிகள் பற்றி செய்தி அனுப்பினார்களோ அதையெல்லாம் அறிந்து கொண்டோம். மேலும் நன்றாயிருக்கிறது. ஏனெனில் வெளிநாட்டில் பெரிய பெரிய நிகழ்ச்சி செய்தால் வெளிநாட்டிலிருந்து மீடியா மூலமாக சத்தம் பாரத தேசம் வந்தடைய முடியும். ஏனெனில் இப்பொழுது பாரதவாசிகள் சோதித்து பார்த்திருக்கிறார்கள். அதாவது பாரதத்திலிருந்து மீடியா மூலமாக ஃபாரின் சென்றடைய வேண்டும் என்று. ஆகவே ஃபாரினர்ஸ் கூட மீடியா மூலமாக பாரதத்தில் சத்தம் பரவச் செய்ய வேண்டும். மீடியா சாதனம் மிக நன்றாக இருக்கிறது. மேலும் எந்தெந்த நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறார்களோ அது பாப்தாதாவுக்கு விருப்பமுள்ளதாக இருக்கிறது. நடைமுறையில் கொண்டு வாருங்கள். நடைமுறையில் கொண்டு வந்தால் சத்தம் பரவும். சரிதானே? நன்றாக இருக்கிறது. மேலும் இன்னொரு விஷயத்தை பாப்தாதா பார்த்தார். அதாவது பாப்தாதாவிடம் ஃபாரினிலிருந்து ஒரு லிஸ்ட் வந்திருக்கிறது.
அந்த விஷயம் பற்றி பாப்தாதா ஏற்கனவே கூறியிருந்தார் அல்லவா? ஒவ்வொரு துறையை சேர்ந்தவர்களுக்கும் சேவை செய்தீர்கள், மாநாடு நடத்தினீர்கள். இந்த சேவை மூலமாக யாரெல்லாம் சிநேகியாக சகயோகியாக ஆகியிருக்கிறார்களோ அவர்களுடைய லிஸ்ட் வேண்டுமென்று கேட்டிருந்தேன் அல்லவா? இன்றைக்கு பாப்தாதாவிடம் நம்பர் 1 லிஸ்ட் வந்து சேர்ந்தது. இதற்காக நல்வாழ்த்துக்கள். நல்ல முயற்சி செய்திருக்கிறீர்கள். யுனைடெட் கிங்டம், ஐரோப்பா மற்றும் வேறு எங்கிருந்து? நல்லது. பாரதவாசிகளும் லிஸ்ட் தயார் செய்ய வேண்டும். பிறகு இன்டர்நேஷனல் ஸ்நேகி சகயோகிகளின் சம்மேளனம் நடக்கும். ஓரிருவருடைய அனுபவத்தை கேட்டும் கூட ஆர்வத்துடன் வருகிறார்கள். நம்பர் 1 லிஸ்ட் ஃபாரினிலிருந்து வந்திருக்கிறது. பாப்தாதா குஷி அடைகின்றார். மற்றபடி எல்லோரிடமிருந்தும் கடிதம், வாழ்த்து அட்டைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. தற்சமயம் இமெயில் அதிகம் வருகிறது. பாரதத்திலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் குழந்தைகள் செய்திகள் அனுப்பியிருக்கிறார்கள். பாரதத்தில் சிவராத்திரி நிகழ்ச்சிகள் வெகு விமரிசையாக கொண்டாடியிருக்கின்றனர். இது பற்றிய செய்தியும் கொடுத்திருக்கிறார்கள். இப்போது காலத்தின் வேகத்திற்கு ஈடாக புருஷார்த்தத்தின் வேகத்தை அதிகப்படுத்துங்கள். நிறைய நாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. எல்லா நாடுகளிலிருந்தும் முக்கியமாக ஃபாரினர்ஸ் வந்திருக்கின்றார்கள் என்றால் அந்தந்த தேசத்தின் முக்கிய டீச்சர் ஒவ்வொருவராக எழுந்து நில்லுங்கள். அவர்களை பார்க்கலாம். 77 நாடுகளிலிருந்து வந்திருக்கின்றனர். நல்லது. பாண்டவர்களும் இருக்கிறார்கள், சகோதரிகளும் இருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். ஒவ்வொரு டீச்சரும் தங்களுடைய குரூப்பை அழைத்து வந்திருக்கிறீர்கள். தயார் செய்து இங்கு வரை கொண்டு வந்து விட்டீர்கள். இதற்காக பாப்தாதா உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சொந்தமான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். நல்ல சேவை செய்திருக்கிறீர்கள். நல்லது. எல்லோருக்கும் குரூப் வைஸ் பட்டி நடந்தது. நன்றாக செய்திருக்கிறீர்கள். ஸ்பெஷலாக ஒவ்வொரு குரூப்புக்கும் என்ன பட்டி வைத்தீர்களோ இதில் ஒவ்வொருவருக்கும் தத்தமது துறையில் இருந்து கூட்டாக சேர்ந்திருக்கும் பொழுது மசாவாக இருக்கிறது. இப்படி எந்த ஒரு விதி வைத்திருக்கிறீர்களோ அது நன்றாக இருக்கிறது. பிடித்தமாக இருந்ததல்லவா? முதல் முறையாக யுகல் மற்றும் குமார்களின் தனித்தனியான பட்டி நடந்தது. குமார், எழுந்திருங்கள். நன்றாக இருக்கிறது. தனியாக பட்டி நடந்தால் நன்றாக இருந்தது. இம்மாதிரி நடந்து கொண்டே இருக்கிறது. நன்றாகவே இருக்கிறது. குமார், எல்லோரும் அமர் பவ என்ற வரதானம் பெற்றவர்கள்தானே? யுகல், எழுந்திருங்கள். மிக நன்றாக இருக்கிறது. விஷ்ணுவினுடைய கொடி எல்லோருடைய கையிலும் இருக்கிறது. மிக நல்லது. பாப்தாதாவிற்கு பிடித்தமாக இருந்தது. இனி சதா பிரவிற்த்தி என்றெண்ணாமல் பரவிருத்தி என்றால் ஞாரி மற்றும் பியாரி விருத்தியில் இருக்க வேண்டும். நீங்கள் பிரவிற்த்திக்காரர்கள் அல்ல. நீங்கள் பிரவிற்த்திக்காரர்கள் அல்ல, பரவிருத்தியில் இருக்கும் யுகல். மிகவும் நல்லது. வாழ்த்துக்கள். அடுத்து அதர்குமார். எல்லா அதர்குமார்களும் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன நஷா இருக்கிறது? எங்களுடைய கம்பேனியன் ஆல்மைட்டி அத்தாரிட்டி பாபா கம்பேனியனாகவும் இருக்கின்றார். எங்களுடைய கம்பெனியாகவும் பாபா தான் இருக்கிறார். ஆகவே சதா இதே நஷாவில் இருக்க வேண்டும். பாபாவுடன் இணைந்தே இருக்கின்றீர்கள். உங்களை தனி மனிதனாக நினைக்கக்கூடாது. கம்பைன்டு பாப் அவர் ஆப். கம்பைன்டு ரொம்பவும் நல்லது. அடுத்து குமாரிகள் கூட இருக்கின்றார்கள் என்றால் பிரம்மா குமாரிகளாகவும் இருக்கின்றார்கள். குமாரி என்றால் பிரம்மா குமாரிதான். குமாரிகள் என்ன செய்வீர்கள்? கமால் செய்து காண்பிப்பீர்கள். இப்போது பாப்தாதாவிற்கு சேவையில் வலது கரம். நீங்கள் வலது கரம் தானே? நன்றாக இருக்கிறது. குமாரிகளை பாப்தாதா பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். அடுத்து மாதாக்கள் ரொம்பவும் கெட்டிக்காரர்களாக இருக்கின்றார்கள். பாருங்கள், பாப்தாதா மாதர்கள் முன்னேறுவதற்காக சான்ஸ் கொடுத்திருக்கின்றார். கொடுத்த சான்ஸை நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். நல்வாழ்த்துக்கள். மிக நல்ல சக்தி அவதாரம். உங்களுடைய எண்ணிக்கையை இன்னும் அதிகப்படுத்துங்கள். எல்லா இடங்களிலும் தாய்மார்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது. டபுள் ஃபாரினில் கூட மாதாக்களின் எண்ணிக்கை இப்போது கூட அதிகமாக இருக்கிறது. பாரதத்திலும் மாதாக்களின் எண்ணிக்கை அதிகம். முழு கல்பத்திலும் இப்போதுதான் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டு விட்டீர்கள். அடுத்து சென்ட்ரல் இருப்பவர்கள் மற்றும் NGO மீட்டிங்கில் வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளை பாபா கூப்பிட்டு பேசுகிறாரு.
மிக நன்றாக இருக்கிறது. சென்டர் நிவாசி என்றால் புண்ணிய கணக்கை அதிகப்படுத்துபவர்கள். யாரெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பாபாவின் அறிமுகம் கொடுத்து அவர்களை பாபாவின் உடையவர்களாக ஆக்குகிறார்கள். இந்த புண்ணியம் சேமிப்பாகிறது. சேமிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என கருதுகிறார்கள். எவ்வளவுக்கெவ்வளவு புண்ணியம் சேமிப்பாகி கொண்டிருக்கிறதோ அப்போது கொஞ்சம் கூட சொப்பனத்திலும் கூட ஒருவேளை அதாவது கொஞ்சம் பாவத்தின் ரேகைகள் படிந்திருந்தாலும் கூட அது இல்லாமல் போய்விடும். ஆதலால் இது புண்ணிய ஆத்மாக்களின் குரூப். நன்றாக இருக்கிறது. குமார்களும் உண்டு. பாண்டவர்கள் சேவையில் நிமித்தமாக இருக்கிறார்கள். இதுவும் நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சதா சேவையில் விருத்தி செய்யக்கூடிய நிமித்தமானவர்கள் வந்திருக்கிறார்கள். பாண்டவர்கள் மற்றும் சக்திகள் இருவருக்கும் பாப்தாதா சேவைக்காக நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். அடுத்து சிறு குழந்தைகள் கிட்ட பாபா பேசுறாரு. சிறு குழந்தைகள் கூட ரெட்ரீட் செய்திருக்கிறார்கள். நன்றாக இருந்தது. குழந்தைகளுக்கு பிடித்தமானதாக இருந்தது. குழந்தைகள் கமால் செய்து காண்பிப்பார்கள். குழந்தைகள் பெரியவர்கள் செய்யாத அப்படிப்பட்ட சேவையை செய்ய போகிறார்கள். ஏனெனில் குழந்தைகள் மீது எல்லோருக்கும் பிரியம் இருக்கும். ஆகவே நன்றாக செய்திருக்கிறீர்கள். அடுத்து ஸ்பார்க் குரூப், அந்த குரூப்பை வச்சு பேசுகிறாரு பாபா. மிக நன்றாக இருக்கிறது. அனுபவி மூர்த்தியாகி அனுபவம் செய்விப்பதற்கு நடைமுறையில் ரிசர்ச் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இதே மாதிரி அனுபவம் செய்விக்கக்கூடிய ஆராய்ச்சியை அதிகப்படுத்துங்கள். நடைமுறையில் வெற்றியை கொண்டு வாருங்கள். இதன் மூலமாக உலகம் உதாரணத்தை பார்த்து எளிதாக ஏற்றுக்கொள்வார்கள். முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள். உதாரணமானவர்களாகி மற்றவர்களுக்கும் கூட உதாரணமானவர்களாக ஆகுங்கள். நல்லது. டபுள் ஃபாரினர்ஸ் டபுள் நசாவில் இருக்கிறார்கள். ஸ்பெஷலாக கிடைத்ததல்லவா? ஸ்பெஷல் என நினைக்கிறீர்களா? குறைவாக இல்லைதானே? நல்லது. அடுத்து பாபா மதுபன் வாசிகள் கிட்ட பேசுறாரு. கொஞ்சம் எழுந்திருங்கள். எல்லோரும் நன்றாக கைத்தட்டினார்கள். பாருங்கள், மதுபன் வாசிகளிடம் எல்லோருக்கும் எவ்வளவு அன்பு இருக்கிறது. மதுபன் நிவாசிகளுடைய சேவையை பார்த்து எல்லோரும் குஷி அடைகிறார்கள். புது ஜனங்களும் கூறுகிறார்கள், இதை யார் நடத்துகிறார்கள் என்று, யார் டைரக்ஷன் கொடுக்கிறார்கள் என்று இது தெரியவே இல்லை. எப்படி இயந்திரம் இயங்குகிறதோ அப்படி. ஆகவே மதுபன் வாசிகளுக்கு இந்த சேவையின் பாக்கியம் ரொம்பவும் பெரியது. மதுபன் வாசிகள் எந்த ஒரு குரூப் வந்தாலும் அவர்களுக்கு மதுபன் வாசிகள் உதாரணமாக தெரிகிறார்கள். மொழி தெரியாததால் பேசாமல் இருக்கலாம், சென்டரில் உட்கார்ந்து முரளி சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் உதாரணமாக இருப்பது இது எல்லாவற்றிலும் பெரிய சேவையாகும். எல்லோரும் திருப்தி அடையக்கூடிய சேவை செய்விப்பது இது மிகப்பெரிய சேவை. ஆதலால் மதுபன் வாசிகள் ஃபாரினர்ஸ் வந்தாலும் பாரதத்திலிருந்து வந்தாலும் மற்றும் வேறு எங்கு சென்றாலும் மதுபனிலிருந்து வரும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மிகுந்த மரியாதை கொடுக்கிறார்கள். மதுபனிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்பது எல்லாருடைய வாய்மொழியில் வருகிறது. ஆதலால் மதுபன் வாசிகள் குறைந்தவர்கள் அல்ல. சாக்கார பாபா என்ன கூறினார்? யார் அடுப்படியில் இருக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறார்கள் என்று. மதுபன் வாசிகள் அடுப்படியிலும் இருக்கின்றார்கள், உள்ளத்திலும் இருக்கிறார்கள். பாப்தாதாவிற்கு ஒவ்வொரு மதுபன் நிவாசி மீதும் அன்பு இருக்கிறது. அன்புக்கு பாத்திரமாயிருக்கிறார்கள். ஏனெனில் சேவை மூலம் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற லட்சியம் வைத்திருக்கிறார். நன்றாக இருக்கிறது. எண்ணிக்கை பாருங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. அதனால் சேவை மற்றும் எண்ணிக்கைக்கு நல்வாழ்த்துக்கள். டபுள் ஃபாரினர்ஸ் மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள். மதுபன் வாசிகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். நல்லது. பாப்தாதாவின் மகா வாக்கியங்களை நினைவில் வையுங்கள், மறந்துவிடக்கூடாது. இப்போது பழைய சமஸ்காரத்தை முடிவு செய்யும் சடங்கு செய்து கொண்டாடுவோம். விருப்பம் இருக்கிறது தானே? அந்த விழாவில் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். யார் செய்வார்களோ அவர்கள் அழைக்கப்படுவார்கள். நல்லது. நாலா பக்கமும் உள்ள 3 சிம்மாசனங்களின் அதிகாரி, விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா சுயராஜ்ய அதிகாரி, விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா இரக்க மனமுடையவராகி ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியின் அஞ்சலியை கொடுக்கக்கூடிய மகாதானி ஆத்மாக்களுக்கு சதா திடத்தன்மை மற்றும் வெற்றியின் அனுபவம் செய்விக்கக்கூடிய பாப் சமான் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. அடுத்து பாபா தாதிகளுடன் பேசுகிறார். பேஃபிகர் பாதுஷாவாக இருக்கின்றீர்கள். பாப்தாதா சதா கவலையற்ற மன்னர் ரூபத்திலேயே பார்க்கின்றார். பாப்தாதா சதா கவலையற்ற மன்னர் ரூபத்திலேயே பார்க்கின்றார். என்ன காரணம்? கவலை ஏன் இல்லை? ஏனெனில் உள்ளம் பெரியதாக இருக்கிறது. எங்கே உள்ளம் பெரியதாக இருக்கிறதோ அங்கே என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்து விடுகிறது.
எது வர வேண்டுமோ அது வந்து விடுகிறது. படா பாபா, படி தில், படா பரிவார். அடுத்து பரதாதியுடன், அதாவது நிர்மல் சாந்தா தாதியோட பாபா பேசுகிறாரு. ரொம்ப நல்லது, எல்லோரோடும் சேர்ந்து வந்து விட்டீர்கள், நல்லது செய்து விட்டீர்கள், எல்லோரும் நினைவு செய்கிறார்கள் அல்லவா? ரொம்ப நல்லது. மனதில் நிறைய விஷயங்களை பற்றி நினைத்து பார்க்கின்றார். எல்லாவற்றையும் ஒளிவு மறைவின்றி கூறிவிடுகின்றார். ரூஹ் ருஹான் நிறைய செய்கிறார் அல்லவா? ரூஹ் ருஹான் அதிகம் செய்கின்றார். ரொம்ப நல்லது. உடம்பை எப்படியோ நடத்தி கொண்டு செல்கிறார் அல்லவா? இது சரிதான், நல்லதுதானே. பழைய ஷரீரமாக இருந்தாலும் உங்களை பார்த்து குஷி அடைகின்றனர். ஆதி ரத்தினம் அல்லவா? எல்லோரும் பார்த்து குஷி அடைகின்றனர். எல்லோரும் உங்களை ரொம்பவும் நினைவு செய்கிறார்கள். நல்லது. அடுத்து மனோகர் தாதி கிட்ட பேசுறாரு. எல்லோருக்கும் அவரவர் பாராட்டு நன்றாகவே கிடைத்திருக்கிறது. எங்கிருந்தாலும் அந்த இடம் மிகவும் பிரசித்தமானதாக ஆகிவிடுகிறது. தாதி இருக்கின்றார் என்று எல்லோருக்கும் மகிழ்ச்சி உண்டாகிறது. மதுபனுக்கு அலங்காரமாக இருக்கின்றீர்கள், அப்படித்தானே? நல்லது. அடுத்து பாப்தாதா வெளிநாட்டின் மூத்த சகோதரிகளோடு பேசுகிறாரு. இந்த குரூப் மிக நன்றாக தயாராகி இருக்கின்றது, நன்றாக இருக்கிறது. எல்லோரும் ஆல்ரவுண்டு சேவாதாரிகள். சேவை செய்வது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றதல்லவா? உலகின் எல்லா மூலைகளுக்கும் சத்தம் சென்றடையும் வகையில் பரவ செய்து விட்டீர்கள் அல்லவா? சரிதான். எல்லாருடைய உடல் நலம் நன்றாக இருக்குதா? மிக நல்ல குரூப் பாப்தாதாவிற்கு. சேவை பிரியமானது, குழந்தைகளிடம் அன்பு இருக்கிறது. ரொம்ப நல்லது. யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்கள் சேவை செய்வதற்கான திட்டம் நன்றாக தயார் செய்திருக்கிறீர்கள். நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சேர்ந்து நன்றாக செய்திருக்கிறார்கள். நல்லது. ஓம் சாந்தி.